நான் முன்னாள் திராவிட முன்னேற்ற கழகத்தின் கொள்கை பரப்பு செயலாளர். 45 மினிட்ஸ் பேசணும், 45 நிமிஷம் பேசணும் சொன்னா 45 நிமிஷம் பேசுவேன், 46 நிமிஷம் ஸ்டாப் பண்ணுவேன், 50 நிமிஷம் பேசினா பேசுவேன், இல்ல 1 மணி நேரம் பேசணும் சொன்னா பேசுவேன், இல்ல இன்னும் கொஞ்சம் ஆடியன்ஸ் கொஞ்சம் உட்கார வைக்கணும், இன்னும் கொஞ்சம் பேசினாலும் பேசுவேன். ஆனால் அப்படியெல்லாம் பேச முடியும் என்பது என்னோட தன்னம்பிக்கை. இதுக்கான எவ்வளவு ட்ரெயின் ஆகி வந்திருப்பேன் அப்படிங்கிறது யாருக்குமே தெரியாது. இன்னைக்கு கிண்டல் பண்றதுக்கு உலகத்துல நிறைய பேர் வருவாங்க. ரொம்ப யாரை கிண்டல் பண்ண முடியும்? வளர்ந்தவங்களை மட்டும்தான் கிண்டல் பண்ண முடியும், வளராதவங்களை கிண்டலே பண்ண முடியாது. எப்ப உங்களை யாராவது கிண்டல் பண்றான்னா அப்பதான் நீங்க வளர்றீங்கன்னு அர்த்தம். யாரை பார்த்தோம் எனக்கு காழ்ப்புணர்ச்சியே கிடையாது. ஏன்னு கேட்டா என்னோட சாப்பாடு மட்டும் தான் என்னால சாப்பிட முடியும். இன்னைக்கு டீராஜன் அப்படின்னு சொன்னா அடுத்தவன் சாப்பாடு சாப்பிட முடியாது. யாராவது பிரியாணி சாப்பிடுறாங்களே, என் பக்கத்துல தம் அடிப்பான், நான் தம் அடிக்கிறவனை பார்த்து பொறாமைப்பட மாட்டேன். ஏன்னா தம் அடிக்கிற அவன் டியூட்டி, ட்ரம் அடிக்கிறது மட்டும் தான் என் டியூட்டி. ஏன்னு கேட்டா என்ன ஒருத்தன் கேட்டா நீ ஏன் தம் அடிக்கலன்னு, எனக்கு யாரும் புத்தன் பட்டம் கொடுப்பாங்கிறதே கிடையாது. எனக்கு யாரும் புத்தன் பட்டமே கொடுக்க வேணாம். நான் தண்ணி அடிக்கல, நான் ஏன் தண்ணி அடிக்கலன்னு சில பேர் கேட்பாங்க. நான் தம் அடிக்கிற மாதிரி தான் எனக்கு இருக்கக்கூடிய தம்மு. இப்ப நீங்க என்ன மேடையில ஏத்தி மேடன்னு இல்ல, ஒரு மைக்கில் விட்டு இதுன்னு இல்ல, நான் வேற எனக்கு ஒரு வாழ்க்கையில தன்னம்பிக்கையா சொல்றேன். இப்ப ஒரு ட்ரம் பீட் கொடுக்கணும்னா I never use this Dandanaka. You are putting a brand for me, Dandanaka. Somebody they are putting this Dandanaka. Suppose எவன் இந்த பூமியில சுத்தாலும் கடைசியில டண்டனகா டனகனகா டண்டனகா டனகனகா. நீ அது ஒரு கணக்கு. இன்னைக்கு இருக்கிறவன் நாளைக்கு இருக்க மாட்டான், நாளைக்கு இருக்கிறவன் நாளைக்கு இருக்க மாட்டான். எவன் போனாலும் டண்டனகா. அங்க போய் நான் டண்டனகாலாம் வாசிக்க மாட்டேன், நாங்க கிளாஸா தான் மியூசிக் பண்ணுவேன். எதை எங்க யூஸ் பண்ணு நினைக்கிறவன் அறிவாளி. நான் படிச்சது MA, நான் படிச்சது MHD. What's the difference between the written constitution and the unwritten constitution? What's the difference between the Americans' written constitution and the British unwritten constitution? The written constitution of American constitution is based on the unwritten constitution of the British constitution. Like that, if I want, I can talk in English also for the more than 1 hour. Why the Mohammedan should go to the mountain, the mountain should come to the Mohammedan. என்கிட்ட வேன் அரவிந்த் சொன்னாரு, அங்க டேகோட இது ஓபன் பண்றாங்க, போட்டோ எடுக்க போறாங்க, நீங்க போலியான்னு. கேமராவை தேடி நான் போக மாட்டேன், கேமரா தான் என்ன தேடி வரணும்னு. நாங்க வந்த உடனே என்ன கேட்டாங்க, என்ன தாடியை ட்ரிம் பண்ணிட்டீங்கன்னாங்க. பாடியை ட்ரிம் பண்ணிட்டு தாடியை ட்ரிம் பண்ண. நான் சிலம்பரசனை பெற்றெடுத்து சிலம்பரசன் STR இருக்கலாம், TRல இருந்து வந்ததுதான் STR, STRல இருந்து வந்தது TR இல்ல. எதற்காக சொல்லுவாரு தப்பா எடுத்துக்கிறீங்க. எடிட்டர் மோகன்ல இருந்து புறப்பட்டதுதான் ஜெயம் ரவி என்ற அன்பு. ஜெயம் ரவி மேல அவருக்கு உண்டு அன்பு. எனக்கு என் மகன் உயிர், சிலம்பரசன உயிர், தட் இஸ் டிஃபரண்ட். ஆனால் நான் என்னுடைய தனித்தன்மையை இழக்காம இருக்கிறதுனால ஒருதலை காதல் படத்தின் கதை நாயகன் நடிக்கிறேன். எதுக்கு சொல்ல வரேன், ஒருதலை ராகத்திலிருந்து ஒருதலை காதல் வரை இத்தனை சாதித்தால் நான் இன்னும் ஒண்ணு சாதிக்கிறேன்னு நினைக்கிறேன். எல்லாரும் திருட்டு VCD பார்க்காதீங்க, எல்லாரும் போய் தியேட்டர்ல படம் பார்க்கணும் அப்படின்னாங்க. தியேட்டர்ல மக்கள் படம் பார்க்க தயாருங்க. டிக்கெட் ரேட் என்னங்க? டிக்கெட் ரேட் என்ன கொடுத்து மக்கள் பார்க்க முடியுமா? ஒண்ணுங்க, நான் ஒரு கருத்தை சொல்றேன். எடிட்டர் மோகன் அவர்கள் சொன்னார், மத்திய அரசும் மாநில அரசும் இந்த திருட்டு VCD ஒழிக்க முற்படும். நிச்சயமா சொல்றேன், அரசு முற்படும் என்ற கருத்தை முதலில் வைத்திருக்கக்கூடிய திரையுலகத்தினரை பார்த்து நான் வருத்தப்படுகிறேன். திருட்டு VCD வந்தப்ப கடையை பூந்து அடிச்சு உதங்கடான்னு உதச்சி அத்தனை கேச சந்திச்சவன் டி ராஜேந்தர். திருட்டு VCD ஏத்த அருவா போட்டு வீராசாமியில வந்த அருவா தூக்கி போட்டு விளம்பரம் கொடுத்தவன் டி ராஜேந்தர். ஆனா அப்படி இங்க முதுகெலும்போட துணிச்சலோட போராடுறவங்க வாழவே முடியாது. ஒண்ணு நீ அடுத்தவன மாதிரி கோழையா இருக்கணும். நான் கோழையா போனா மனிதன் ஏழையா பிறக்கலாம், கோழையா இருக்கவே கூடாது. சினிமா உலகத்துல ஒண்ணு நம்மளுடைய சொத்தை ஒருத்தன் அடிச்சு சாப்பிடறான்னா ஒண்ணு இல்லைங்க. இந்தியன் கவர்மெண்ட்டை பார்த்து ஒரு கேள்வி கேட்டேன்னா, நான் அரட்டையரங்கெல்லாம் நடத்த முடியும். ஒண்ணு, ஒரு ரூபா நோட்டு இருக்கு, ரூபா நோட்டு, 1000 ரூபாய் நோட்டு, 500 ரூபாய் நோட்டு, அது எவனாவது ஒருத்தன் கள்ள நோட்டு அடிச்சுட்டா கவர்மெண்ட் விட்டுருமா? அதை மட்டும் பிடிக்கிறீங்களே. அப்ப ஒரு ஒரிஜினலா ஒரு படத்தோட உரிமையை காப்பிரைட்ஸ்
இந்த நாட்டுல is there any value for the copyright act? இந்த காப்பிரைட் ஆக்ட பத்தி ஏதாவது போலீஸ் ஸ்டேஷன்ல போய் முக்கியமா ஹை அபிஷியல்ஸ் தவிர ஒரு சாதாரண ஸ்டேஷன்ல போய் பேசி பாருங்க, முடியாதுங்க, கஷ்டம். இந்த நாட்டுல ஏமாறுறவங்க இருக்கிற வரைக்கும் ஏமாத்துறவங்க ஏமாத்திக்கிட்டே இருப்பாங்க. இதான் உண்மை. சும்மா நம்ம மேடையில் அழகா பேசலாம், சினிமா உலகத்தில் அத்தனை தெருவு கூட்டம் போடுவாங்க, கூடி கூடி பேசுவாங்க. கர்நாடகால ஏன் டிவி சீரி வரல? அங்கேயும் விஞ்ஞான முன்னேற்றம் தானே. கர்நாடகாவில் இருக்கக்கூடிய கன்னட ப்ரொடியூசர்களுக்கு இருக்கக்கூடிய உணர்வு இங்க கிடையாது. இதான் உண்மை. பாலிடிக்ஸ் வெளியில இருக்கலாம், சினிமாவுக்குள்ளே பாலிடிக்ஸ் எப்படி வரும்? சினிமாவுக்கு ஜாதி, சினிமாவுக்கு அரசியலே கிடையாதுயா. சினிமா உள்ள திமுக ப்ரொடியூசர், அதிமுக ப்ரொடியூசர், நம்மளா சினிமாக்காரன். எனக்கு சோறு போட்டது சினிமா, அரசியல் அல்ல. நான் சினிமாவோட பேர் வாங்கினதுக்கு பிறகு தான் அரசியலுக்கு போனேன். என் சினிமாவை வச்சுதான் நான் வாழ்ந்தேன், அரசியலை வச்சு வாழல, இன்னைக்கும் வாழல. அரசியல் 10 பைசா சம்பாதிக்காத நேர்மையான ஒரு அரசியல்வாதி. 234 தொகுதிகள் எம்எல்ஏக்களை கரைபிடியாத கரத்துக்கு சொந்தக்காரன்னு பேர அன்றைய முதல்வர் கலைஞர்ட்ட வாங்கின. ஆனா என்ன இது, 234 தொகுதியில கரைபிடியாத கரத்துக்கு சொந்தக்காரன் புழைக்க தெரியாதுன்னு அர்த்தம். இதான் உண்மை. டி ராஜேந்தர் இப்படி பேசணும்னு என்னடா இவன் இப்படி பேசணும்? பேசுவேன். நான் பேசாட்டா தமிழ்நாட்டை எவையா பேசுவான்? நான் பேசாட்டா எவன் பேசுவான்? என்னமா டி ராஜேந்தர் இவ்வளவு நேரம் பேசுங்க, வேற அடுக்குமொழியா பேசுறேன். டி ராஜேந்தருக்கு அனைத்து மொழியும் தெரியும். ரைம்ல பேசுறா என்ன கிரைமா? அடுத்த கேள்வி, நீ ஏன் ரைம்ல போட்டுக்கிற? நீ மட்டும் தலைப்பு வந்து ரைம்ல போட்டுக்கிறீங்க. தாறுமாறு, தகராறு, வரலாறு, நீங்க மட்டும் எதுக்கு மோனை பயன்படுத்தலாம், நாங்க பயன்படுத்த கூடாதா? எதற்கு சொல்றேன்னா, இன்னைக்கு ஏன் திருட்டு விசிறி பத்தி பேசுறேன்னா, இன்னைக்கு சினிமா வாழணும்னா டிக்கெட் ரேட்டு குறைக்கப்படணும், அப்பதான் ஆடியன்ஸ் தேட்டருக்கு வருவாங்க. அதனால் மீண்டும் திரையரங்குகளுக்கு மக்கள் வந்து எடுக்க வேண்டும் டிக்கெட் என்பதற்காகத்தான் இத்தனை நேரம் பேசியிருக்கிறேன். மென கெட்டு சத்யராஜ் அவர்கள் அமர்ந்து விடக் கூடாது, வேலை கெட்டு, அவருடைய நேரம் கெட்டு, மனம் கெட்டு. ஆனால் என்றும் போகாது உங்கள் குணம் கெட்டு கெட்டு. அதனால் தான் இன்றைக்கும் உமக்கென்று இருக்கிறது அப்போ ஒரு மார்க்கெட்டு என்று கூறி இந்த கருத்தை எடுத்து பேசுவது மட்டும்தான் இந்த மேடையில் என்னுடைய டார்கெட் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.